இன்னுமா இதை தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதில் வரக்கூடிய பண்டில்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிமான் கொலாப் வந்து நம்ம கேமில் வரப்போகுது. அது என்றைக்கு, என்னென்ன ஈவெண்ட்ஸு, என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமில் வந்து டாப் அப் ஈவெண்ட் இருக்குல்ல, அது வந்து மாறப்போகுது. டிஜிமான் டாப் அப் ஈவெண்ட் சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இது தான். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பேட்டில் கார்டு தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 17ஆம் தேதி வந்து நம்ம கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு, அதாவது டிஜிமான் கொலாபில் வர ஃபஸ்ட்டு ரிங் ஈவெண்ட் இது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 590 இருக்குல்ல, M590 அந்த கன்னுக்கான ஒரு ரிங் ஈவெண்ட் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த கன்று ரொம்ப பவர்ஃபுல்னு. எல்லாருமே மோஸ்ட்டாக நிறைய பேர் விளையாடுவீங்க இந்த கன்னை வச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மோ பெனட்ரேஷன், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் 17ஆம் தேதி நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க இந்த ரிங் ஈவெண்ட்டை. இந்த கன்று வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பேக் பேக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின்னுமே வச்சுருக்காங்க. பைக் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உல்ஃப் மாதிரி இருக்குது. உல்ஃப் அப்படியே படுத்துருக்கு, அந்த மாதிரி இருக்குது பைக் மேலே. இந்த இதுவும் ஒர்த்து தான், அந்த கன் ஸ்கின்னும் ஒர்த்து தான், அந்த பைக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிமான் கொலாபில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிங் ஈவெண்ட்டு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17ஆம் தேதி டிஜிமான் கொலாப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு நம்ம கேமில் இது வந்துடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைசன் இருக்குல்ல, பைசனுக்கான ரிங் ஈவெண்ட்டும் ஒன்று வரப்போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன் பைசன் கன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்த்தான ஒரு கன்று இது. பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நல்ல பயங்கரமான பவரில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து கில் அனிமேஷன் சொல்லிட்டு மொதல் தடவையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவோகன்னுக்கு மட்டும் தான் கில் அனிமேஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் எவோகன்னை தவிர்த்து ஒரு கன்னுக்கு கில் அனிமேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை மாதிரி இருக்குல்ல, இது வந்து லூட் பாக்ஸு, அப்புறம் ஒரு பேக் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட்டு ரிங் ஈவெண்ட்டாக நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. பட் இதுக்கு பேனர் கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனதும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோல் லார்ட் ஈவெண்ட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது டிஜிமானுக்கு அப்புறம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டிலு, ஒரு ஃபீமேல் பண்டிலு, அப்புறம் ஒரு மேகு, அப்புறம் மேகுக்கு ஸ்கின்னு, அப்புறம் வந்து ஒரு க்ளூவால்னு சொல்லிட்டு இந்த 4 ஐட்டமும் அடுத்து தனியாக ஒரு ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் கிடையாது. இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பாய் பண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இது பார்த்தது கிடையாது. இது என்னதுன்னு எனக்கு தெரியாது. சோலாடுன்றது மேபி அனிமியாக இருக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. உங்கள் யாருக்காவது இந்த அனிமி பார்த்தவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் மேகுக்கு ஸ்கின்னு, அப்புறம் வந்து க்ளூவால் எல்லாமே பார்க்குறதுக்கான ரொம்பவே சூப்பராக இருக்குது. டபுள் ஆர்மோ பெனட்ரேஷன், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட்னு மேகுக்கெலாம் பவர் கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் இந்த அனிமியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமில் அடுத்து ஒரு அரைவல் அனிமேஷன் ஒன்று வரப்போகுது. சோல் லார்ட் கொலாபில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியல் ஒரு மாதிரி இருக்கும். சுத்தியல் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஒரு சர்க்கிள்குள்ளே நின்றுட்டு அப்படியே முன்னாடி வருவான். அது வந்து பார்க்கறதுக்கு இதுவும் ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி கெத்தாக இருக்குன்னு தான் சொல்லுவோம் இந்த அரைவல் அனிமேஷனு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒர்த்து தான், செம ஒர்த்தாக இருக்குது. தெரிஞ்சு இந்த மாதிரி கெத்தாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேனரு, அப்புறம் வந்து ஒரு ட்ரக்குக்கான ஸ்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேடட் வீலில் வரப்போகுது. இதுக்கும் ஆனால் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டேட் கன்ஃபார்ம் ஆனதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய வரப்போகிற ஈவெண்ட்டு. மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் இந்த பண்டில்ஸ் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இது கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் அதுலேருந்து கண்டிப்பாக இதில் இருக்கிற பண்டிலில் கொஞ்சம் வரலாம், மேபி 1-2 வராமல் இருக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கிறிஸ்டல் பண்டில் மாதிரி இருக்குல்ல, இதுதான் மேபி வரலாம். வின்டருக்காக நம்மளுக்கு வந்து விடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து OB51 அப்டேட் வந்துடுச்சு. அதுக்காக இன்னும் மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ மேபி இந்த பண்டில்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கேம் ஃபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பண்டில்ஸ், இந்த வயலட் ஃப்ளேம் பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே இருக்கிற மேல் பண்டில், பாய் பண்டில், மேல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீமேல் பண்டில்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான் நம்ம கேமில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் வரலைன்னா கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் கரெக்டாக தெளிவாக போட்டுடுறேன்.
ஸோ ஸ்க்ரீனில் தெரியிறதை மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் பண்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா எந்த டாக்டர்னு பார்த்தா டைமண்ட் ராயில் விட்ட இந்த டாக்டர் பண்டில் வருது. நானுமே ரொம்ப எக்ஸைட் ஆனேன், டாக்டர் பண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இந்த ரெட் கலர் டாக்டர் பண்டில் தான் வந்திருக்காங்க, டாக்டர் ரெட் பண்டில்னு சொல்லிட்டு இந்த பண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாமே ஒரு இத்து போன நார்மல் பண்டில்ஸ் தான், ஏற்கனவே இருந்த பண்டில்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.